ஹாய், என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சூப்பர் சிங்கர்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்ததா? எல்லோரும் அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? ஃபைனல்ஸில் எஸ்எம்எஸ்லாம் கூட அனுப்புவோமே. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சோமா, இந்த சூப்பர் சிங்கரில், அதுவும் பர்டிகுலராக சூப்பர் சிங்கர் ஜூனியரில் இந்த சின்ன குழந்தைங்க வந்து பாடுறாங்களே, அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சோமா? யோசிக்கணுங்க, கண்டிப்பாக யோசிக்கணும். இது அவங்களுடைய திறமையை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படலாம், ஆனால் அது உண்மை இல்லை. திறமை பள்ளிக்கூடத்தில் வளர்க்கணும். பள்ளிக்கூடத்தில் நடக்கிற காம்படிஷன்ஸ்லாம் அவங்க கலந்துக்கிட்டு அவங்க திறமையை காட்டலாம். ஆனால் இது ஒரு டிவி ஷோவில், சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு ஒரு டிவி ஷோவில் நடத்துகிற ஒரு விஷயத்தில் வந்து குழந்தைய கஷ்டப்பட்டு பாட வைக்கிறது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 16 மணி நேரம் அந்த கேமரா முன்னால் நிற்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்கிறத நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்கிறதே இல்லை. ஸ்கூலில் ஒரு குழந்தைய ஒரு டீச்சரு நீ தப்பு பண்ணாத அப்படின்னு கண்டிச்சாலோ, அல்லது குச்சி எடுத்து 2 அடி அடித்தாலோ, அல்லது திட்டுனாலோ அது தப்பு, சட்டப்படி தப்பு. பெற்றோர் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, போலீஸ் வந்து அந்த ஆசிரியரை கைது பண்ணுறாங்க. இத்தனைக்கும் ஸ்கூலில் தான் அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், வேற எங்கேயும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அதிக மணி நேரங்கள் அந்த குழந்தை ஸ்கூலில் இருக்கு. ஆனால் அது தப்பு. இதே ஒரு சூப்பர் சிங்கரில் ஒரு 4 ஜட்ஜுக்கு முன்னால் ஒரு சின்ன குழந்தை பாட்டு பாடினா அது தப்புன்னு சொல்லுவீங்க, அந்த தப்பை வந்து சுட்டி காட்டுவீங்க, அந்த குழந்தை அழுவும், இதை வந்து உலகம் முழுசும் பார்க்கும், அது தப்பு இல்லை. இது அந்த குழந்தையுடைய மனசை பாதிக்காதா? இதுக்கு இந்த மனநல மருத்துவர்கள், மனநல ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலையே. இல்லை பெற்றோர்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையே. அந்த குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? மற்ற குழந்தைங்க கூட போய் வெளியில் விளையாட முடியுமா? எதுவுமே கிடையாது. ஏன்னா தொண்டை போயிடும், குரல் போயிடும், கண்டினியூஸாக அதுக்கு ப்ராக்டிஸு. அங்கே வந்து பாடணும். அப்பா அம்மா பார்த்துருக்கீங்களா? அவங்க அதுக்கு மேலே துள்ளுவாங்க. அந்த குழந்தைக்கு சாக்லேட் ஷவர் கிடச்சுன்னா ஒரே சந்தோஷம். அந்த குழந்தை தோற்று போச்சுன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அழுவாங்க. காரணம் என்ன? அந்த திறமைக்கு அங்கே மதிப்பு இல்லைன்றதுனாலயா, இல்லை திறமை அங்கே வாய்ப்பளிக்கப்பட்டிருக்குங்கிறதுனாலயா? கிடையாது. 50 லட்ச ரூபா பணம், வீடு, இதெல்லாம் கிடைக்கலங்கிறதுக்காக தான். இதுக்கு தானே இவ்வளோ பேச்சு, இதுக்கு தானே இவ்வளோ அழுக, இதுக்கு தானே க்யூவில் நிற்கிறாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து. ஏங்க குழந்தை எப்படிங்க ஸ்கூலுக்கு போகும்? ஒரு 6 மாதம் இதுவே நடந்துகிட்ருக்கு, சரி 3 மாதம் கண்டினியூஸாக நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ எப்படி ஸ்கூலுக்கு போகும்? அந்த ஸ்கூலில் எப்படி அதை ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு குழந்தை ஒரு நாள் உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னு ஒரு 1/2 நாள் லீவு போட்டு அடுத்த நாள் வந்தாலே லீவ் லெட்டர் எங்க, அப்பாவை கூட்டுவா, அம்மாவை கூட்டுவா, ஃபைனை கட்டுன்னு சொல்லி தொல்லை பண்ணுற ஸ்கூலு, மாத கணக்கில் லீவு போட்ட குழந்தைய உடனே சேர்த்துக்கிறாங்க, பரீட்சை எழுதலான்றாங்க. என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இது வந்து குழந்தைகளுக்கு எதிரான ஒரு செயல் இல்லையா? இது சட்டப்படி இந்த மாதிரி செயலை குழந்தைகளை இப்படி பண்ணலான்னு சட்டம் சொல்லுதா? இந்த சட்ட விரோதமான இந்த செயலுக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறோம். சைல்ட் ரைட், குழந்தையினுடைய உரிமைகள் இதில் பாதிக்கப்படுது. அந்த குழந்தை நார்மலாக இருக்க வேண்டிய எந்த ஒரு விளையாட்டோ, எந்த ஒரு பேச்சோ, எந்த ஒரு சாப்பாடோ எதுவுமே அதுக்கு அனுமதிக்கப்படுறதில்லை. அந்த கேமரா முன்னால் லைட்டாக 1000 வாட்ஸ் அந்த வெளிச்சத்துக்கு முன்னால் அந்த குழந்தை பாடணும், பாடியே ஆகணும். அப்படி பாடும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, நீ அந்த இடத்துல சின்ன தப்பு பண்ணிட்ட, ஆன்னு சொல்கிற இடத்துல தப்பு பண்ணிட்ட, ஊன்னு சொல்கிற இடத்துல தப்பு பண்ணிட்ட, உனக்கு வந்து சங்கீதம் சரியாக வரல, சாரீரம் மாறி போச்சு, இதெல்லாம் என்னங்க? சின்ன குழந்தைங்க அது. இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைய அழ வச்சு அதை வெளியில் அனுப்புறது. கேட்டால் வந்து இது சூப்பர் சிங்கர் ஜூனியர் அது இதுன்னு சொல்கிறது. இதனால யாருக்கு லாபம்? அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு நிறைய ஸ்பான்சர் வருது, ஏன்னா நிறைய மக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு லாபம். அதை ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு லாபம், எல்லாருக்குமே லாபம். ஆனால் அதில் கலந்துக்கிட்டு தோற்று போகிற குழந்தையினுடைய நிலைமையை நம்ம யோசித்து பார்க்குறதே கிடையாது. அதை சிந்திக்கிறதுக்கான எண்ணமே நம்ம கிடையாது. எவ்வளவு இன்சிடெண்ட் மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு குழந்தை வந்து தோற்று போனதுனால மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது, ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்குது, ஒரு குழந்தை செத்து கூட போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான சரியான எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை கொண்டு வருவேன் வெளியே.
ஆனால் இதெல்லாம் பற்றி கவலைப்படுறதே இல்லை. நம்ம தோற்று போன குழந்தைய பற்றி நம்ம கவலையே கிடையாது. நம்ம ஜெயிச்சவங்களோடய போவோம். அந்த தோற்று போன குழந்தையினுடைய மனநிலையை பற்றி நமக்கு என்ன வந்தது? அது திரும்ப ஸ்கூலுக்கு போச்சுன்னா கூட படிக்கிறவங்க அதை எந்த அளவுக்கு கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. அது கூட அதனுடைய பெற்றோர் ஐயோ 50 லட்ச ரூபா போயிடுச்சு அப்படின்னு அந்த குழந்தைய திட்டுவாங்க, சபிப்பாங்க. இதெல்லாம் தேவையா? ஸ்கூலில் கண்டிக்க கூடாதுன்றாங்க. ஆனால் இங்கே வந்து எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உலகமே பார்க்கும்போது கண்டிக்கலாம், அழ வைக்கலாம், தப்பே கிடையாது. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறோம், எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், ஜெயிக்க வைக்கிறோம். ஏங்க இது எந்த வகையில் நியாயம்? ஒரு பொண்ணு ஒரு பையனோ பாடுறாங்க, அந்த திறமையை கடைசியில் யாருக்கு அதிக திறமை இருக்கோ அவங்க ஜெயிக்கணும். அதுக்கு என்ன எஸ்எம்எஸ்? எதுக்கு எஸ்எம்எஸ்ன்னு கேட்குறேன். நமக்கு என்ன தெரியும்? நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ எதுக்கு ஜட்ஜு? அப்போ நம்ம தலையில் கொண்டு வந்து முடிச்சு அதை முடிவு கட்டணுங்கிறதுக்கான ஒரு செயல்பாடு இது. இதை கூட நம்ம புரிஞ்சிக்காமல் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம்? இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னு வச்சுங்க, எதிர்கால குழந்தையினுடைய எதிர்காலமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அங்கே வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைங்க வந்து நிற்கிது, செலக்ட் பண்ணி கடைசியில் வர்றது ஒரு குழந்தை வின் பண்ணுது, ஒரு 3 குழந்தைங்க. மற்ற குழந்தைங்களுடைய நிலமெல்லாம் என்ன? என்னைக்காவது யோசிச்சுமா நம்ம? அவங்க படித்தாங்களா, கொண்டாங்களா, என்ன பண்ணாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு பையன் கோர்ட்டில் டேபிள் தொடச்சா உடனே சைல்டு கேருக்கு ஃபோன் பண்ணி ஐயோ குழந்தைய கஷ்டப்படுத்துறிய. ஒரு நாயை கல்லல் அடித்தா ப்ளூ கிராஸ் வந்துடும். ஆனால் ஒரு குழந்தைய நாளெல்லாம் நிற்க வச்சு பாட வச்சு அதை ஃபெயில் ஆகி அனுப்பிச்சி விட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. என்னங்க அநியாயமா இல்லையா இதெல்லாம்? உங்களுக்குலாம் மனசாட்சின்றதே இல்லையா? கொஞ்சம் நம்ம மனசாட்சி தட்டி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யோசிக்குவோம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவை நீங்களே எடுங்க. நான் எடுக்கல. அவங்களாம் சொல்கிறாங்களே எஸ்எம்எஸ் அனுப்புங்கன்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் முடிவு எடுங்க. முடிவு எடுத்து உங்களுடைய முடிவுகளை வெளியே கொண்டு வாங்க. ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாத்துலேயும் உங்கள் முடிவுகளை கொண்டு வாங்க. பெரிய லெவலில் கொண்டு வாங்க. அப்போ தான் இதெல்லாம் அடக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் பணம் நிறைய சம்மந்தப்பட்ட விஷயம். பணம் கொடுத்து எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க. எத்தனை பேருக்கு தோற்று போன குழந்தைங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டது தெரியும்? தெரியாது. இனிமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து நம்ம வந்து இதுக்கான முயற்சிகளை நம்மெல்லாம் சேர்ந்து இறங்கினாதான் குழந்தைகளுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் காக்கப்படும். பை.